எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் பத்த மாட்டேங்குது. வர வருமானத்தை விட செலவு அதிகமாயிட்டே போகுது. பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், மெடிக்கல் பில்லும் கட்டணும்ட்டு விழிப்பிதுங்கு நிற்கும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களா நீங்க? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு மட்டுமில்ல, பணம் அப்படின்ட்டு பணத்தை மட்டுமே வாழ்க்கை முழுவதும் தேடி ஓடுற நம்ம மாதிரி மத்திய வர்க்கத்தினர் எல்லாருக்கும் தாங்க இந்த வீடியோ. நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு தவறாக பணத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கப்பட்டதுனால நம்ம எல்லாரும் இன்னைக்கு அவதிக்குள்ளாகிக்கிட்டு இருக்கோம். சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பணம் என்பது பேப்பரில் அச்சடிக்கப்படாத ஒன்று. பணம் என்பது வெள்ளி காசுகளாகவும் தங்க காசுகளாகவும் வெண்கல காசுகளாகவும் ஏன் மாட்டுத்தோளில் செய்யப்பட்ட காசுகளாகவும் இருந்தது. அந்த காலத்தில் ஒருத்தர் ரிச்னா அவர்கிட்ட வெள்ளியோ தங்க நாணயங்களோ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். தங்கம், வெள்ளி, வெண்கலம், தோல் என்பதெல்லாம் இயற்கை நமக்கு கொடுத்த பரிசு. இப்படி இயற்கை உலோகங்களை கொடுத்ததுனால அந்த உலோகம் எந்த அளவுக்கு நாட்டில் இருந்ததோ அந்த அளவுக்கு தான் புழக்கம் இருந்தது. நாட்டில் புழங்கும் நாணயங்களின் அளவு என்பது ஒரு கட்டுப்பாடோடு இருந்ததனால் நாளுக்கு நாள் தங்க நாணயத்தின், வெள்ளி நாணயத்தின், வெண்கல நாணயத்தின் மதிப்பானது உயர்ந்து கொண்டே இருந்தது. அரசாங்கங்கள் நினைத்தால் கூட அடிஷனலா அந்த மாதிரி நாணயங்களை உற்பத்தி செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில அந்த நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டு இருந்தது. என்றைக்கு இந்த நாணயங்கள் எல்லாம் ஒழிந்து பேப்பருக்கு கரன்சி மாறிச்சோ அன்றைக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. நாட்டை ஆள்பவர்கள் அவங்க இஷ்டத்துக்கு பணத்தை பிரிண்ட் பண்ணதுனால இன்னைக்கு பல நாடுகளில் பொருளாதாரம் பாதாளத்துக்கு வீழ்ச்சி அடைந்து உள்ளது. நேராக இப்போ நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். நம்ம நடுத்தர வர்க்கத்தை இந்த மாதிரி பேப்பர் கரன்சி எப்படி பாதிக்குதுன்றத சொல்லுவோம். நம்மெல்லாம் சம்பளம் அப்படின்றது வாங்குறது கரன்சியில் வாங்குறோம். என்னைக்கு அந்த சம்பளம் எல்லாம் ஆன்லைனில் வந்ததோ அந்த சம்பளமும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சிக்கு மாறிடுச்சு. இப்படி பேப்பர் கரன்சி நமக்கு தரப்படுவதால் அதை தான் நம்ம பணம் சொல்லி அதை அதிகம் சேகரிக்கணும்ட்டு ஆசைப்படுறோம். நமக்கு வர சம்பளத்தை ஒரு பகுதியை நம்ம பேங்க்ல போட்டுக்கிட்டு நம்ம கிட்ட பணம் அதிகமாக இருக்கிறத நினைச்சுக்கிறோம். ஆனால் பணத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் குறையதுனால பேங்க்ல உங்ககிட்ட பணம் இருந்தாலும் அதனுடைய நிகர மதிப்புன்றது குறைவு. அதாவது போன வருஷம் நீங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் போட்டிருக்கீங்கன்னா அது இன்றைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 10,000 கிடையாது, 9,500 அல்லது அதற்கு கீழே தான் இருக்கும். வங்கியில் போட்ட அந்த 10,000 ரூபாயை நீங்கள் ஒருவேளை தங்கத்திலேயோ அல்லது வெள்ளியிலோ முதலீடு செஞ்சிருந்தா உங்ககிட்ட குறைஞ்சபட்சம் 12,000 ரூபாய்க்கு மேல பணம் இருந்திருக்கும். உதாரணமா 2014 நீங்க 1 கிராம் தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் தான் 1 கிராம். இன்றைக்கு அந்த 1 கிராம் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்க. அது போலத்தான் வெள்ளியின் விலையுமே அதிகமாயிருக்கு. நண்பர்களே, எவ்வளவுதான் பணத்தின் மதிப்பு குறைந்து கொண்டு வந்தாலும் தங்கம், வெள்ளி, நிலம் இதனுடைய 3 வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தான் போகுமே தவிர இறங்க போவதில்லை. அடுத்த 10 வருடங்களுக்குள்ள தங்கத்தின் மதிப்பு 1 கிராம் மினிமம் 15,000 ரூபாயாக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நண்பர்களே, உங்களுடைய சேமிப்பு பிளானை நீங்க இப்ப மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறீங்க. இனிமேல் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல முழுசா உங்களுடைய சேமிப்பு பணத்தை போடுறதை விட கொஞ்சம் ஒரு பகுதி தங்கத்திலும், கொஞ்சம் வெள்ளியிலும், கொஞ்சம் நிலத்துக்காகவும், அதாவது இஎம்ஐ மாதிரியும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் என்பது நிச்சயமா நன்றாக இருக்கும். பணத்தின் அளவுக்கு வெள்ளியின் மதிப்போ அல்லது நிலத்தின் மதிப்போ அல்லது தங்கத்தின் மதிப்போ என்றும் குறைய போவதில்லை. அதனால சேவிங்ஸ் பத்தி உங்களுடைய சிந்தனையை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்ப நம்ம இருக்கிறோம். சம்பளம் என்னமோ உங்களுக்கு உயர போறதில்லை. ஆனா ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லையும் பொருள்களின் வரிகளை உயர்த்துறாங்க. அதனால பொருள்களின் விலை உயர்ந்துகிட்டு தான் போகுது. இப்படி விலைவாசி ஏற்றத்திலிருந்தும் இந்த பொருளாதார சிக்கலிருந்து தப்பிக்கணும்னா நீங்க பணத்துக்கு பேரலாக தங்கத்திலும், வெள்ளியிலும், நிலத்திலும் முதலீடு செஞ்சாதான் எதிர்காலத்தில் நீங்கள் தப்பிக்க முடியும். நம்ம பெற்றோர் நமக்கு தவறாக சொல்லி கொடுத்த பணத்தின் மேலே இருக்கிற கான்சன்ட்ரேஷனை நம்ம மாற்றி நிலத்திலும், தங்கத்திலும், வெள்ளியிலும் முதலீடு செய்ய ஆரம்பிக்கணுங்க. நண்பர்களே, தமிழில் பணக்காரர்கள், செல்வந்தர்கள்ட்டு 2 விதமான வார்த்தைகள் இருக்கு. பணம் அதிகமாக இருப்பவனை பணக்காரனும், செல்வம் அதிகமாக இருப்பவனை செல்வந்தனும் நம்ம தமிழ் மொழியில் அழைச்சிருக்கிறாங்க. வெறும் பணத்தையே வச்சிருக்கிறவன் பணக்காரன். செல்வந்தர் அப்படின்னு சொல்கிறவன் பார்த்தீங்கன்னா நிலபுலன், தங்கம், வெள்ளி அப்படின்ட்டு பலவிதமான அடிஷ்னல் உலோகங்களை தன்னோட கையில் வச்சுருக்கிறவன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பணக்காரனாக ஆகணுமா இல்லாட்டி செல்வந்தர் ஆகணுமா நீங்களே முடிவு பண்ணுங்கள். நான் சொல்கிறது தவறுன்னா கமெண்ட்டில் தாராளமாக நீங்கள் என்னுடைய தவறை சுட்டி காமிக்கலாம், என்ன திட்டக்கூட திட்டலாம். இதுவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் யூடியூப் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.